உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். ஆரம்பமே அலக்கழிப்பா இருக்கு. என் பேர் போத்தீஸ். போத்தீஸ் போத்தீஸ் ஓத்தால என்ன கொடூரமா இருக்கு. என் பேர் தமிழ்நாடு சார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. பேர் முதலமைச்சர். என்னங்க இது? பக்கத்துல கொடுங்க. பரலோகம். பரலோகம். ஆமா சார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுப்பாங்களோ அது மாதிரி இதுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கும் கூட அவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு ஏன் ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டா, இல்லாட்டி ஆளாளுக்கு அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்களாம். பெட்டி பெருமாள்ரா. இல்ல இல்ல கத்தி குத்து கந்த வீர சொல்லாத வெட்டு வேலுப்பா. என்ன அவன் வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறான். புயல்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்குமான காரணமும் கூட அதுதான். ஒரு டாக்குமெண்ட் பண்ண முடியும் அப்பதான். ஓ அப்படியா விஷயம். சில பேருக்கு அவங்க பேர் ரொம்ப பிடிக்குது, சில பேருக்கு எனக்கு ஏன்டா இந்த பேரை வச்சுங்க டேய் அப்படின்னு காண்டாவது. சோ பேர் பிடிக்காதவங்க இந்த பக்கம் இருக்காங்க, அதை வச்சவங்க இந்த பக்கம் இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். ஆரம்பமே அலக்கழிப்பா இருக்கு. பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதி. ஏமா நிம்மதின்னு ஒரு பேராமா? அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருநாடு. ஒரு 6வது படிக்கிறதுல இருந்து தினமும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பேரு. ரொம்ப ஓட்டாதீங்க. என்ன சொல்றீங்க ஓட்டுறாங்கன்னு? நிம்மதி போயிட்டு இருக்குடா அப்படின்னு ஓ சொல்லுவாங்க. நிம்மதி போயிட்டு இருக்கு. சாவு அடிக்கிறாங்களே என்னைய. நிம்மதி என்ன பண்றீங்க? காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கு. ஐயோ இன்னும் பிரச்சனையாச்சேமா அது. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. காலேஜ்ல ப்ரொஃபசர், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட் எப்படி? இதே மாதிரி தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே ஓட்டுவாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என் பேர் போத்தீஸ். போத்தீஸ். போத்தீஸ் ஓத்தால என்ன கொடூரமா இருக்கு. அது ஏன் போத்தீஸ்? அது போத்தீஸ்னு அந்த போல ஆரம்பிக்கிறதுனால அது போத்தீஸ் அப்படியே வச்சுட்டாங்க. இப்படி ஒரு கன்றாவியா பேரை பார்த்தது உண்டா இவரானர்? இல்ல உண்மையா அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? அடங்கொம்மால நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போத்தீஸ்னு வச்சிருங்க நல்லா இருக்குமே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போத்தீஸ் போத்தீஸ் தான் கூப்பிடுவாங்க. நிஜமாதான் சொல்றியா? என் பேர் தமிழ்நாடு சார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. பெரியார் வச்சாரு சார் பேர். தட்டே பெரியார் வச்சிருக்காரு. அப்படியா? ஓ ரொம்ப பெருமையா இருக்கா. என் பேர் முதலமைச்சர். என்னங்க இது? முதலமைச்சர்னே பேரா? உண்மையிலே அதான் சார் பேரு. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? என்ன ஒரு டைப்பா கேக்குறாங்க. இப்ப என் பிள்ளை ராஜா மாதிரி வரணும்னு ராஜான்னு வைக்கிற மாதிரி நீங்க அவர் முதலமைச்சர் ஆனா உங்க முதலமைச்சர் வச்சிருக்காங்க. ஆமா ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. பக்கத்துல கொடுங்க. பரலோகம். பரலோகம். ஆமா சார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அதான் பேரே பாஸ்? அதான் சார் பேரு. ஓ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி காலைல வந்து ஓலா புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்டார் என்ன பேர் தம்பி அப்படின்னாரு. பரலோகம் அப்படின்னு. காலங்காத்தில் வந்துட்டான் பாரு அப்படின்னாரு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சென்டிமெண்டா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான நேம் மாதிரி இருக்கோ? எக்ஸாக்ட்லி. ஓ அழகி லெவலுக்கு வந்தாதா? என் பேர் கபில் தேவ். எனக்கு கிரிக்கெட் சம்பந்தம். உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமே இல்ல. சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார்? என் பேர் கவாஸ்கர் சார். ஓ கபில் தேவ் கவாஸ்கரும் நேரா வந்திருக்கீங்க. சாலா நீயா இருக்க. கிரிக்கெட் ஆடுறதில்ல சார். நீங்க கிரிக்கெட் ஆடுறது இல்ல? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். உங்க 2 பேருக்கு முன்னாலே தெரியுமா? இங்க தான் வந்து மீட் பண்ணிக்கிட்டீங்களா? அண்ணன் தம்பி சார். ஒரு கிரிக்கெட் குடும்பமா? மொத்தத்துல நீங்கள் குடும்பமே ஒரு கழுவேறி குடும்பம்.
தம்பி பேர் ஸ்ரீகாந்த் சார். தம்பி பேர் ஸ்ரீகாந்த். ஏன் ஒரே கிரிக்கெட் பிளேயர் பேரா வச்சிருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய சொல்ல காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும். என் பேர் சடையாண்டி. எல்லாரும் என் பேர் சொன்னோன்னே உங்க பேரா இல்ல உங்க அப்பா பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். யார் வந்து பேர் கேட்டாலும் உங்கள் பேர்னா சடையாண்டி, கிண்டல் பண்ணாங்க சார், உங்கள் பேரை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற. உண்மையான பேர் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நான் கோவப்பட்டு ஏதாவது பேர் விஜய், அஜய், அஜித் அது சொன்னா ஓகே உடனே நம்பிடுவாங்க. சரிண்டா. அதனால வர்ற எல்லாத்துலயுமே நான் பேரை மாத்தி தான் சொல்லிட்டு. என்னென்ன பேர்லாம் சொல்லுவீங்க? வாய்க்கு வர பேரை சொல்லிடுறேன் சார். தில்லுனே. சரி சரி சரி. அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாத. சௌரியமா இருக்கே, பேர் பிடிக்கலாம், எல்லா பேரும் வச்சுக்கலாம் நம்ம. அதான் வர்கீஸ். எதற்காக இப்படி பெயர் வைத்தீர்கள்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. யோ கையெடுத்து குப்புறியா? தயவு பண்ணி சொல்லுங்கயா, என்னால முடியலையா, சொல்லுங்கயா. டேய் அப்போ வந்து போத்தீஸ் வந்து ஆரம்பிச்ச புதுசு நம்பிக்கை நாணயம் சாம்ராஜ்யன்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏய் பேயில போமா. ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சேனுக்கு. சரி, அது அந்த விளம்பரத்துல வரும். அதுக்காக அவனுக்கு அந்த பேரை வச்சு விட்டோம். நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? கேடு கேட்டதா என்னை கேட்டு தொலைலாமல. போத்தீஸ்வரனுக்கு கூட சாமி பேரு வச்சுக்கலாம். ஆனா கடப்பேரு விளம்பரம் பிடிச்சு போய் வச்சதுங்கிறது இது நூதனமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா.